வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். 10th புக்கில் புக் பேக் கொஸ்டின் தான் இது. இந்த பாடத்தில் எந்த நூற்றாண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 1829 ஒழிக்கப்பட்டது. அதுக்கு முக்கியமான காரணங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் அவர் தான். அடுத்து வில்லிங் பெண்டிங் பிரபு. இவங்க 2 பேர் தான் இந்த சதி உடன்கட்டை ஏறுதலை ஒழிக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமாக அமைய வந்தவர்கள். தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம்னு சொல்றது என்னன்னா ஒரு இந்து மீட்டெடுப்பு இயக்கம் தான் இந்த ஆரிய சமாஜம். எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1875 நிறுவப்பட்டது தான் இந்த ஆரிய சமாஜம். இதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி இயக்கம், இன்னொன்று வேதங்களுக்கு திரும்புகள் அப்படின்னு சொல்றது தான். சுத்தி இயக்கம் சொல்றது என்னன்னா இந்து மதத்திலேருந்து பிற மதங்களுக்கு மாறினவங்களை திரும்ப அந்த மதத்திலேருந்து இந்து மதத்துக்கு மாற்றுவதற்கு தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்து வேதங்களுக்கு திரும்புகள்னு சொல்றது அவருடைய முழக்கம். அடுத்து ப்ளஸ் ஒரு புக் எழுதியிருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்யார்த்தா பிரகாஷ். அடுத்து யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அவர் தான் முக்கிய காரணம். ராஸ்கோஃப்டர் யாருடைய முழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருடைய முழக்கம்னு பார்த்தீங்கன்னா பார்சி இயக்கம். பார்சி இயக்கம்னா என்னன்னா தாத்தாபாய் நவ்ரோஜ். உங்களுக்கே தெரியும் தாத்தாபாய் நவ்ரோஜ். அதாவது ராஸ்கோஃப்டர்னா என்னன்னா உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த பத்திரிகையோட பேர் தான் அது ராஸ்கோஃப்டர்னு சொல்றது. அப்போ யாருன்னா தாத்தாபாய் நவ்ரோஜ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா ராம்சிங். அப்போ இங்கே நாம்னு இருக்கு, இங்கே ராம்னு இருக்கு. அப்போ ஈஸியாக நாம வச்சுக்கலாம். நாம்னு வந்ததுன்னா ராம்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? எம்ஜி ராணடே தான் விதவை மறுமண சங்கத்தை தோற்றுவித்தவர். சத்யார்த்த பிரகாஷ் இப்பதான் நம்ம பார்த்தோம். சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜத்தை நிறுவிய தயானந்த சரஸ்வதி. டேஸ் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1865 வந்து அவர் வந்து நிறுவினார். பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராணடே. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1870 பூனே சர்வஜனிக் சபா வந்து நிறுவியிருக்கார். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இது வந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடியது. அடுத்த குலாம்கிரி நூலை எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஜோதிபா பூலே தான் குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர். ராமகிருஷ்ணா மிஷன் டேஸால் நிறுவப்பட்டது. ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க. விவேகானந்தர். டேஸ் அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும். அதாவது இது வந்து சிங் சபா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. பஞ்சாபில் நடக்கக்கூடிய இயக்கங்கள் தான் இந்த சிங் சபா, அகாலி இயக்கம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதோட தொடர்புடையதுன்னா பஞ்சாபோட தொடர்புடையது. ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் பண்டிதர். அவர் தான். எந்த வருஷம்? 1907. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். சரி. அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார். தவறு. சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். சரி. அப்போ 3ம் சரி. ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். சரி. அப்போ ஆப்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷன் தான் வரும். அப்போ 1, 3, 4 இந்த 3மே சரி. அப்போ இ ஆப்ஷன். அடுத்து பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மநாப பாண்டுரங்கனால் நிறுவப்பட்டது. சரி. இந்த சமாஜம் அனைத்து ஜாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் ஜாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. அப்போ அதுவும் சரி. அப்போ 1 and 2 வந்து சரி. ஜோதிபா பூலே பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார் என்பதுதான் சரி. அடுத்து பிரார்த்தனை சமாஜ் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டதுன்னு சொல்றாங்க. அது தவறு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி, உடல் நலம், பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளின் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது. சரி. பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியான இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார் என்பதும் சரியானது தான். ராமகிருஷ்ணா மிஷனை ஏற்படுத்தினார். அது தவறு. யார் ஏற்படுத்தினா? விவேகானந்தர். இப்போதான் போன கொஸ்டின்ல பார்த்தோம். யார் ஏற்படுத்தினா? விவேகானந்தர் தான் ராமகிருஷ்ணா மிஷனை ஏற்படுத்தினார். ராமகிருஷ்ணர் வங்க பிரிவினையை எதிர்த்தார். இது தவறு.
அவர் 1800 என்ன பண்ணிட்டு இருப்பார், இறந்துட்டு இருப்பார். அப்போ 1772 டு 1833 வரைக்கும் தான் அவரோட லைஃப் டைம் பீரியடுன்னு சொல்கிறது. இது வங்க பிரிவினைன்னு சொல்கிறது எப்போ நடக்குதுன்னா 1905. அப்போ அதுவும் தவறு. அப்போ 1 and 2 வந்து சரியானது. அடுத்த கூற்று பார்த்தீங்கன்னா, ஜோதிபா புலே ஆதரவற்றவர்களுக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். சரி. ஜோதிபா புலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். அப்போ கூற்று காரணம் எல்லாமே சரி, பொருத்தமாக உள்ளது. அடுத்து பொறுத்துக. ஒரு பைசா தமிழன் யாருன்னு தெரியும். பத்திரிகை யாரோடதுன்னா அயோத்திதாச பண்டிதர், 1907. திருவருப்பா. திருவருப்பான்னு சொல்றது யாருதுன்னா ராமலிங்க அடிகள். அப்போ ஜீவகாருண்ய பாடல்கள். பாபா தயால்தாஸ். பாபா தயால்தாஸ்ன்னு சொல்றது நிரங்காரி இயக்கம். 2 பஞ்சாப் சம்மந்தப்பட்டன்னு பார்த்தோம். அப்போ 2 இயக்கம். ஒன்று வந்து நாம்தாரி இயக்கம். நாம்தாரி இயக்கம்னு சொல்றது ராம்சிங். அதே மாதிரி பாபா தயால்தாஸ்ன்னு சொல்றது நிரங்காரி இயக்கம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். தேவேந்திரநாத். ஆதி பிரம்ம சமாஜம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.